நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க சத்தம் போட்டாங்க. சார் சார் உங்களுக்கு தெரியுதா? நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க. ஆமா சார், நல்லா தெரியுதா? இப்ப எதுல இருந்து விட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆண், அதாவது வந்து சார் இதை நல்லா கவனிக்கணும் நீங்க. சார் கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க சார். நீங்க நிமிர்ந்து, அப்ப எத்தனை பேர் நிமிர்ந்துக்கிறீங்க, எத்தனை பேர் சாதிக்கிறீங்க சார்? அதாவது மக நட்சத்திரம் ஆணெலி, அப்படிதானே? பூர நட்சத்திரம் ரைட். இந்த ஆணெலியும் பெண்ணெலியும் சேர்ந்து 16 நாளைக்கு ஒருக்கா இனப்பெருக்கமாக நாய் குட்டி போடுறதுனாலதான் 5ஆம் இடம் என்பது யோனின்னு வச்சுக்கிறாங்க. தினம், கணம், மகேந்திரம், ஸ்ரீதேக்கம், யோனி. எப்படி அந்த யோனிங்கிற 5ஆம் பாவத்தை முதல் எலி வாகனம் தான் இனப்பெருக்கத்தை உருவாக்கி, இனப்பெருக்கத்தை உலகத்துக்கு, இந்த பூமிக்கு வம்ச விருத்தி ஏற்பட்டதற்கு எலி வாகனம் இருந்ததுனாலதான் முதல் அசுபனி என்பது கேது, கேது என்பது விநாயகர், விநாயகருடைய வாகனத்துல எலி இருக்கிறதுனால என்னைக்காவது குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்க எத்தனையோ சாமிக்கு அபிஷேகம் பண்றீங்க, எலி வாகனத்துக்கு என்னைக்காவது அபிஷேகம் பண்ணினா குழந்தை கிடைக்கும். எப்படி சார் சொல்லுங்க? அதை விட்டுட்டமா இல்லையா சார்? விநாயகருக்கு அங்க பூஜை நடக்குது, அவ்வளவு யாகம் நடக்குது, எலிக்கு என்னைக்காவது அபிஷேகம் பண்ணிக்கிறாங்களா? இதை யாரு பண்ணணும்? குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பூர நட்சத்திரமோ அல்லது மக நட்சத்திரம் வர அன்னைக்கு இந்த அபிஷேகத்தை பண்ணி அந்த அபிஷேக பால்ல குளிச்சு கொஞ்சம் நாட்களை விட்டு வச்சு அங்க சரணாகதி அடைஞ்சால் உனக்கு நான் இனப்பெருக்கத்தை கொடுக்குற என்ன மாதிரி நீயும் குழந்தை கிடைக்குன்னு அந்த எலி நினைக்குமா? எப்படி சார்? சார் சரியா தவறா? சார் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, இந்த கடகமும் சிம்மமும் தாய் தந்த வீடு தானே. அந்த காலத்துல விஞ்ஞானியில அந்த காலத்துல கடகம்னா தப்பா எடுத்துக்காதீங்க, கடகம்னா கேன்சர்னு வச்சாங்க. அது கேன்சர்னா கடகராசிக்கு அல்ல, கடகம்னா இங்கிலீஷ்ல கேன்சர்னு வச்சாங்க. நண்டுக்கு பேர் வச்சாங்க, அதானே சார்? அந்த நண்டுக்கு, அந்த கடகத்துல வந்து நண்டு வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்காக இறை இல்லைன்னா தன்னுடைய உடலவே அரிச்சு தின்னு அது கடைசியில வந்து அது உடம்ப உடைச்சு குஞ்சுகள் எல்லாம் பொழைச்சிக்குது, தாய் மட்டும் ஆண்டு போகுது. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, அந்த தாய் வந்து கடகத்துல பிறந்துக்கிறவங்க குழந்தைகளுக்கு தியாகம் செய்யறதுக்குன்னே பிறந்த ராசி கடகராசி. அதனாலதான் தாய். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எதுக்காக வேற மீன் பெற்றாங்க அந்த விஷயத்த சொல்றேன் சார். நண்டுக்கு ரத்தம் கிடையாது, தெரியும்? நண்டுக்கு ரத்தம் இல்லை. அப்ப அது என்ன ராசி அது சார்? நண்டு என்ன ராசி? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார். கடகராசி. கடகத்துல என்ன கிரக நீசா, அதனால செவ்வாய் நீசமானதாக்கா கடகத்துல நண்டுக்கு ரத்தம் இல்லை. எப்படி சார்? எல்லாமே காலச்சக்கரத்துப்படி முறையா வச்சிருக்காங்க. இதை நம்ம எடுத்து அழகா சாப்பிட்றதுக்கு, மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு பிரமாதமா இருக்குதா இல்லையே சொல்லுங்க? அப்போ இந்த முன்னோர்கள் எல்லாம் ஜோதிடத்தை கொண்டுட்டு போய் அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. இந்த துளாராசிங்கிற யாரோ ஒருத்தர் இங்க இருப்பாங்கல்ல, இங்க யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. அவர் இருக்காரு, யாரோ ஒருத்தர் துளா இருக்காங்க சார். துளாராசினா எங்களை ஜோசி பார்க்க வந்தார் ஒருத்தர். நான் சொன்னேன், சார் என்ன சார் வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியல அப்படின்னாரு. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சார் உங்களால முன்னுக்கு வர முடியாது, இன்னொருத்தர் சப்போர்ட் இருந்தா முன்னுக்கு வருவீங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, எதுக்கு சார் சப்போர்ட்டு, என் திறமை பத்தாதான்னாரு. நான் சொன்னேன், துலாம்னா தெராசு, தெராசு சும்மா நிக்காது, யாராவது பிடிச்சாட்ட நிக்கி, அதனால ஒரு சப்போர்ட் இருந்தா நீங்க முன்னுக்கு வருவீங்க. அவர் பார்த்து, சார் சிம்பிளா இருக்கு சார். ஆமாங்க சிம்பிளா இருக்குது, நம்பிக்கையான ஒரு ஆளை பிடிங்க. அப்போ ஒரு கிரகம் உயிர் இருக்கக்கூடிய ராசி, உயிர் இல்லாத ராசியில அங்க இருக்கா இல்லையா சொல்லுங்க சார்? காலச்சக்கரத்துக்கு 7ஆம் பாவம் எந்த வீடு வரும்? துலா ராசி வரும். இந்த துலாத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? சித்திர நட்சத்திரம் இருக்குது, சுவாதி இருக்குது, அதுக்கு அடுத்தது விசாகம் இருக்குது. இங்க பாருங்க, சித்திர நட்சத்திரம் வந்து செவ்வாய், அந்த சுவாதி என்பது ராகு, அதுக்கு அடுத்தது விசாகம் என்பது குரு, 7ஆம் இடம் என்பது அங்கீகாரமான தாம்பத்திய வாழ்க்கை. அங்க என்னன்னா செவ்வாய் வந்து அந்த வீட்டுல சுக்கர வீட்டுல இருக்கிறதுனால அங்க அந்யூன்யமாகி, ராகு என்பது பாம்பு கருமுட்டை உள்ள எடுத்துட்டு போய் குரு வெளியில வர்றாரு. அதனால சித்திர செவ்வாய் ராகு சார். இது காலத்தால் அழியாது, எழுதி வச்சுக்கல நீங்க எப்ப வேணாலும். இந்த ரெக்கார்டு ஓடுமில்ல, இது உலகத்துக்கு போகுது இல்லையா? அதுலயும் கூட நீங்க எடுத்து அப்புறமா எப்படி ஒரு மனிதனுக்கு அங்கீகாரம் தாம்பத்திய வாழ்க்கையை இப்படித்தான் வச்சாங்க. அந்த துலா ராசிக்கு பின்னாடி இருக்கிற ராசி என்ன ராசி? விருச்சிக ராசியா? மாத்திட்டாங்களாமா? கொஞ்சம் டக்குன்னு சொல்லாதீங்க, யோசிச்சு சொல்லுங்களேன் சார். துலா ராசிக்கு பின்னாடி இருக்கிற ராசி கேட்டேன் அவங்க. வெரி குட், கன்னி. அதே துலா ராசிக்கு முன்னாடி இருக்கிற ராசி சொல்லுங்க. ரைட். இப்ப சென்ட்ரல் என்ன இருக்குது? 6ஆம் இடம் என்பது நோய், 6ஆம் இடம் என்பது கன்னி, 6ஆம் இடம் என்பது பெண்கள், 8ஆம் இடம் என்பது மரணம். எதுக்கு பயப்படுத்தி வச்சுக்கிறாங்கன்னா
அதிகமான முறையில தவறான வாழ்க்கையை வாழ்ந்து பெண்கள் கிட்ட நோயை சம்பாதிச்சுட்டால் நீ மரணத்துக்கு போய் தொழாமலே நீ நியாயமா வாழன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா நீங்க சொல்லுங்க. இதுதான் வாழ்க்கை. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா கன்னி என்பது பெண்கள், 6ஆம் இடம் என்பது நோய், 6ஆம் இடம் என்பது வழக்கு, அனைத்தும் இதுக்குள்ள இருக்கு. அதே 8ஆம் இடம் என்பது மரணம். நோய் ஆஸ்பத்திரி போறீங்க, காப்பாற்ற முடியல, மரணத்துக்கு போயிருங்க. இது ரெண்டும் இல்லாம 180 டிகிரி நியாயமா வாழ்றதுக்காகத்தான் அங்கீகாரமான தாமத்தி வாழ்க்கை துலாம் ராசி. உங்களால கைது முடியுமா? இப்ப சொல்லுங்க சார், எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, நம்ம ஐயா சாமிஜி ஐயா 23 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் சாப்பிடும் போது இன்னைக்கு எல்லாமே ஜோதிட வகுப்புல இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு போட்டு மக்களுக்கு ஜோதிடத்தை ஊட்டி விடுறாங்க. இதை நான் வரவேற்கிறேன். ஏன்னு கேளுங்க, வீட்டுல ஒவ்வொருத்தரும் அந்த காலத்துல ஒரு பெரியவங்க இருந்தாங்க. ஒரு பள்ளி விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு பயம் வந்துடும். உடனே நீ போய் ஒரு குளத்துல குளிச்சுட்டு ஒரு விநாயகருக்கு ஒரு அருகம்பில் வச்சு ஒரு தண்ணி ஊத்திட்டு வா, உனக்கு அந்த தோஷம் போயிருன்னு அந்த பெரியவங்க சொன்னாங்க. அவரும் ஒரு ஞானி தானே. ஆனா இன்னைக்கு வீட்டுல பெரியவங்கள் எல்லாம் கொண்டு போய் ஆசிரமத்தை விட்டுட்டாங்க. வீட்டுல நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றேன்ட்டு கேப்பாரு இல்லாம அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்கு ஒரு பெரியவங்க வேணுமா வேண்டாமா? இப்ப பாருங்க, நீங்க முதல் 1 சூரியன், 2 சந்திரன், 3 என்ன? 3 செவ்வாயா? ஏமா மாத்தி மாத்தி பேசுறேன்? 1 சூரியன், 2 சந்திரன், 3 யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார். சார் சத்தமே சார். 3ன்னா குரு. இந்த இடத்துல பாருங்க, தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு குரு வீட்டுல இருந்திருக்காங்க. அதனால பெரியவங்க ஒரு வீட்டுல இருக்கிறது நல்லதா இல்லையா சொல்லுங்க? தாய் தந்தை. அதனாலதான் எண் கணிதத்திலையும் கூட சூரியனா 1, சந்திரனா 2, அடுத்தது குருன்னா 3. பெரியவங்க ஒருத்தர் இருந்தா அவங்க நிதானமான ஒரு பதில் சொல்லுவாங்களாம். அதை கேட்டு அவசரமா போய் ஒருத்தர் அடிக்க போனா கூட கொஞ்சம் பொறுமையா இருப்பா, பஞ்சாயத்து பண்ணி நியாயத்தை தீர்த்துக்கலாம்னு சொல்லி அந்த பெரியவர் காலை புடிச்சு கேட்பாராமா. அந்த பையன் அப்படியே கையில் இருக்கிற அருவாலை கீழே போட்டுருவானா. எப்படி? அப்போ ஒரு பெரியவங்க இருக்கணும். இப்ப எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுக்க போயிட்டு தான் இருக்கோம். பெரியாஸ்பத்திரியில 400 பேஷண்ட் இருக்காங்க. டெய்லி அவங்களுக்கு வீரராய பெருமாள் சாமி சிவன் கோயில் அர்ச்சனை பண்ணி கொண்டு போய் ஆப்பிள், ஆரஞ்சு, திருநூறு எல்லாம் கொண்டு போய் பெட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு நோய் இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் ஆஸ்பத்திரியில சாப்பிட்றவங்க, அவங்க நோயில படுத்துக்கிறவங்களுக்கு வீட்டுல ஆஸ்பத்திரி என்னைக்காவது போனீங்கன்னா அந்த ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் எல்லாம் வாங்கிட்டு போவீங்க. வீட்டுல சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போவாங்க. அந்த நோயாளி, பெட்டில் இருக்கிற நோயாளி கொண்டு கீழே உட்கார வச்சு அவரோட உட்கார்ந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவர் என்ன நோய்க்கு வந்தாரு அவருக்கே தெரியாம நம்மளோட நோய் தீர்ந்து வீட்டுக்கு வந்துருவாருங்க. ஏன்னு கேட்டா, உங்க மேல அவ்வளவு பாசத்தை வச்சிருக்கிறவர் என்கிட்ட வந்திருக்கிறீங்களே, இதை விட எனக்கு இது என்ன வேணும்? நான் இருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா? ஒரு இறந்த வீட்டுக்கு போறீங்க. ஒரு இறந்த வீட்டுக்கு போனா கை கொடுக்குறீங்களே, எதுக்கு? கவலைப்படாதப்பா, இறந்துட்டாருன்னு நினைக்காத, நான் இருக்கேங்கிறதுல கை கொடுக்குறீங்க. அதே மாதிரி தான் மருத்துவத்திலையும் ஆஸ்பத்திரியில போய் நான் இருக்கேன்னு சும்மா ஒரு நீங்க செய்யறீங்களோ செய்யலையோ, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, உனக்கு என்ன மருந்து மாத்திர வேண்டும் சொல்லு, நான் போன் பண்ணி நான் எல்லாம் கொடுக்குறேன், வீட்டுக்கு எல்லாம் பாருன்னு சொன்னா அவருக்கு பாதி நோய் கொடுக்கணும். சரி, சரியா தவறா? இது நம்ம சொந்தத்துக்கு பார்க்கணும். ஆனா நாங்க எல்லாத்துக்கும் பார்க்கறோம். ஏன்னா இந்த பிரேதம் எல்லாம் அடக்கம் பண்றதுனால அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த தர்மம் எல்லாம் நிறைய செய்வோம். அவங்களுடைய மனசை பார்த்தா நல்லா இருக்கையான்னு கூட ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. சார், நம்ம பிறவி எடுத்துட்ட ஜோசியரா, இந்த பிறவி எடுத்து நான் 35 வருஷமா இந்த துறையில இருக்கேன். இந்த 35 வருஷமா துறையில இருக்கிறத 23 வருஷமா எனக்கு சாமிஜி ஐயா கிடைச்சாரு. இன்னைக்கு அன்னைக்கு பழகி வச்சது அன்னைக்கு விதைச்சோம். இன்னைக்கு சாமிஜி ஐயா இன்னைக்கு ஒரு ஜோதிட மாநாடு கருத்தரங்கு போட்டு இத்தனை ஜோசியரை அழைக்கிறார். இவ்வளவு பிசி ஸ்டடியில 2 முறை என்ன கூப்பிடுறாரு. மாரிமுத்து, என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நாம கருத்தரங்கு நடத்துறோம், நீங்க எல்லாம் நின்று எங்களுக்கு நடத்தி கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்றாரு. உரிமையோட சொல்றாரு. எப்படி சொல்றாருங்க? உரிமையோட சொல்றாரு. அப்ப அந்த உரிமை எப்படி வந்திருக்கு? 23 வருஷத்துக்கு முன்னாடி பாடம் எடுக்கும் போது உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் பாடம் எடுக்கிறதுக்கு பைசா வாங்குறது நான் தான் லீடர். அதுல ஐயா கட்டின்னு வாங்குவேன். எவ்வளவு தெரியுங்களா? 100 ரூபாய். இந்த 100 ரூபாயில அவங்க ஐயா கொடுக்குற பிரசாதம் பாருங்க, பெரிய போண்டா. ஒரு போண்டா 5 ரூபாயா இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்போ இப்ப 10 ரூபாய் போயிடுச்சு. 5 ரூபா. ஒரு டீ ஒரு 5 ரூபா, 10 ரூபாயே வச்சுக்கோங்க. மத்தியானம் ஒரு நல்ல சாப்பாடு 50 ரூபாய்க்கு ஆரி பகவன்ல. இந்த டோக்கன் நான் தான் கொடுப்பேன். 23 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவுக்கும் கொடுப்பேன். அப்போ 50, இது ஒரு 10, 60. அதே சாயந்தரம் 4 மணிக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் ஒரு போண்டா ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு 100 பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த 100 பேருக்கு படிப்பா. அப்போ 70 ரூபாய் போயிருச்சு. குருநாதருக்கு வெறும் 30 ரூபாய் வச்சு எங்களை வளர்த்தி விட்டுக்கிறாரு சார். அதுல கிடைச்சவங்க தான் நாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, 23 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பையனுக்கே, என்னோட பையனுக்கே 23 வருஷம் ஆச்சு. அவன் தான் அடையாளம்.
இன்னைக்கு ஐயா நீங்க கூப்பிடுறாங்க போது திருச்சி ஸ்ரீரங்கநாதர் பூர நட்சத்திரம் ஆண்டாள், நம்ம பூர நட்சத்திரம் ஆண்டாள் அழைக்கிறான்னு நான் வந்தேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு நாள் வருமானம் இன்னைக்கு ஒரு நாள் வருமானத்தை நாளைக்கு சம்பாதிச்சிடலாம், நாளை காலை சூரிய உதயத்துல நம்ம சம்பாதிச்சிடலாம். ஆனா இந்த மாதிரி மனுஷங்களை சம்பாதிக்க முடியாது சார். ஒரு பாவம் அறியாத மனிதராக வாழ்ந்து இந்த உலகத்துக்காகவே முதல் முறையாக நம்ம எங்க ஜி.கே. ஐயாவுடைய அந்த புக்கில் அவ்வளவு கருத்து எழுதுவாரு. அதுல அட்டை முதல் ஐயாவோட விளம்பரம் தான் முதல் சார். அவர் அந்த காலத்திலே டிவியில பேசுவார் சார், அந்த காலத்திலே டிவியில பேசுவார். அதை பார்த்து எத்தனையோ ஜோதிடர்கள் வளர்ந்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம புதிய சேனல்ல வர்றோம், 108 சேனல் வச்சிருக்கோம். இன்னைக்கு ஆபீஸ்குள்ள நிறைய பேர் வேலை செய்யறாங்க, எத்தனையோ பண்றோம். இதெல்லாம் எப்போ வந்ததுன்னா நாங்கெல்லாம் படிச்சு வந்ததுக்கு அப்புறம் யூடியூப் 15 வருஷம் ஆச்சு. இந்த 15 வருஷத்துல உலகத்துல எல்லாரும் வர்றாங்க. இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி கேமரா கிடையாது. எத்தனையோ கிளாஸ் ஐயா நடத்திருப்பாங்க, கேமரா கிடையாது, எல்லாமே கேள்வி ஞானம். அதுல 10 வருஷம் ஓட்டி ஒரு ஆபீஸை போட்டு ஜோதிடத்தை பார்த்து இத்தனை மக்களை காப்பாத்தி வச்சதுல இன்னைக்கு ஐயா திருச்சியில இன்னைக்கு அந்த திருச்சி ஆண்டாள் தாயாருடைய ஆசீர்வாதத்துல இன்னைக்கு அவர் இன்னைக்கு தனி மனிதராக இருந்து எல்லா ஜோதிடத்துக்கும் நான் இருந்து எல்லா செலவையும் நான் பார்த்து எல்லா ஜோதிடர் இனத்துக்கும் ஒரு வழிகாட்டியா நான் இருந்து நடத்த போறேன்னு அவர் சொல்லும் போது ஒரு குரு உங்களுக்கு கிடைச்சிட்டாரா இல்லையா சொல்லுங்க பாருங்க. ஒரு குரு உங்களுக்கு கிடைச்சிட்டார் சார். குரு இல்லாத வித்த பொருட்டு வித்தை அல்ல. நம்ம முன்னோர்களுடைய பாவங்களை தீர்க்கிறதுக்கும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை தீர்க்கிறதுக்கும் ஒரு குருகிட்ட ஒரு கல்வி கத்துக்கும் போது அவரை குருவை பார்க்க பார்க்க அந்த தோஷ நிவர்த்தியானால் உங்க ஜாதகத்தில் இருக்கிற குரு தோஷம் நிவர்த்தியா. நான் சொன்னேன் சார், விளையாட்டோட சொன்னேன், குரு பார்த்தா கோடி தோஷ நிவர்த்தி சொன்னீங்கல்ல. தட்சணாமூர்த்தி கோயில் கிடைக்கலன்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்துல யாராவது பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வயசு 60க்கு மேல கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள சேர்ல உட்கார வச்சு அவங்க முன்னாடி எதுக்கால உட்காந்து நீங்க பாருங்க, அவர் குரு உங்களுக்கு பாக்குறாரு, உங்களுக்கு கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சொன்னேன். பசுமாடு கிட்ட நந்தி கிட்ட போய் காதுல போய் புதுசு புதுசுன்னு சொல்றீங்க, சஸ்பென்ஸா சொல்றீங்க. சரி, உங்க வீட்டுல மாடு வளர்த்துனா மாட்டோட காது வலது காதுல போய் இப்ப கஷ்டத்தை சொன்னா அதுவும் நந்தி தான் இதுவும் நந்தி தான் டைரக்டாவே இருக்கும் சொல்ல வேண்டியது சார். நீங்க நந்தி கிட்ட சொன்னா சிவன் காதுக்கு போகும்னு சொல்றீங்க. உங்களுக்கு தெரியுமா மாடு ஆறா தெரியுமா? ஆறான உங்களுக்கு தெரியுமா சார்? சார் ஆறானா தெரியுமா? நம்ம உடம்புல இருந்து ஒரு வெளியே ஒரு சக்தி வருதுல்ல, புத்தர்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு உடம்புல ஆறா ஒரு அடி. இப்ப சாமி இருக்காரு, இவருக்கு பக்கத்துல ஒரு அடி அவரோட பவர். ஆனா பசுமாட்டுக்கு மட்டும் 1 மீட்டர் சார். புரியுதா? பசுமாட்டுக்கு மட்டும் 1 மீட்டர், புத்தருக்கு மட்டும் 1 கிலோமீட்டர். எப்படி சார்? வாழ்க்கையில ஒரு முறை புத்தகைய போகணும்ல, அப்போ பசுமாட்டுக்கு 1 மீட்டர் இருக்கிறதுனாலதான் நீங்க காலையில சிவன் பூஜை நீங்க பண்ணும் பொழுது அந்த கோமாதாவுக்கு எல்லா பூஜையும் பண்ணிட்டு அந்த 1 மீட்டருக்குள்ள நீங்க சுத்துறதுனால அந்த ஆறாவை உடைச்சிட்டு நீங்க சுத்துறதுனால தான் அந்த ஆறா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி காலையில ஆக்டிவேஷன் இருக்கிறதுக்கு இதான் காரணம். எப்படி? அதனாலதான் சாணி எடுக்கிறவங்க, பால் கறக்கிறவங்க, மாட்டுக்கட்டையே வாழ்றதுனால அவ்வளவு சுறுசுறுப்பு வந்த காரணம் அந்த ஆறா அவருக்கே சொந்தம். எப்படி? இப்ப சொல்லுங்க சார், நீங்க பசுமாட்டுக்கு நீங்க செய்வீங்களா? பசுமாட்டுக்கு நம்ம ஏதோ பண்ணலாம்ல? இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஜோதிடத்துல எப்பவுமே இந்த விஷயங்களை நீங்க செய்யணும். ஒருத்தர் சொன்னார், ஆனமலை மாசனியம்மன் கோயில போய் மிளகு அரைச்சு ஏதாவது திருட்டு போச்சுன்னா அங்க போய் அரைச்சு வைங்க எல்லாம் சரியானு சொன்னாங்க. ஏதோ ஒரு சாமிக்கு நீங்க மிளகு அரைச்சிருங்க, ஏதோ ஒரு சாமிக்கு வெயிலா இருக்குது. ஆனா இது எல்லாத்துக்கும் தாண்டி இந்த ஆறாவுடைய செட்டப்ல என்னன்னு கேட்டா, எந்த சாமிக்காவது வெயில்ல இருக்கிற சாமிக்கு ஒரு இளநீ அபிஷேகம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு சகல கர்மம்னு பத்தியா. எப்படிங்களா? வெயில்ல நிக்கிற சாமி வெளியே நிக்குதா இல்லையா சார்? வெளியே நிக்குதுல ஐயனார், கருப்பராய, முனியப்ப, வீரராக பெருமாள், வீரர அகோர வீரபத்திரா, இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்க கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு வெயில்ல நிக்கிற சாமிக்கு ஒரு தாகம் அடிக்குது, ஒரு இளநீ கேட்குது, நீங்க கொடுத்தா அந்த சாமி முதல் ஃபர்ஸ்டா வேலை செய்வான். எப்படி சார்? இதெல்லாம் நீங்க செய்யணும். எங்களுக்கு கிடைச்ச ஒரு 10-15 நிமிஷத்துல உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் ஏதாவது கிடைச்சிருக்கீங்களா? எங்களுக்கு 15 நிமிஷத்துக்குள்ள நான் கடகடன்னு முடிச்சேன். என்ன சார்? 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம செஞ்சோம். இது ஏன் செஞ்சோம் அப்படின்னா, எல்லாமே அந்த காலத்துல முன்னோர்கள் ஜோதிடத்தை நல்லா விதைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த மொத்தம் 120 வருஷம் ஒரு மனிதனுடைய ஆயுள் நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த பிறவி எடுத்ததுக்கு நம்மளால எவ்வளவு தூரம் இந்த ஜோதிடத்துக்கு உழைக்க முடியுமோ உழைக்கணும். இந்த ஜோதிடம் ஒவ்வொருத்தரும் இப்படி எல்லாம் பெரியவங்க எல்லாரும் எடுத்து
அவர் ஐயாவுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் சார். இவங்களுக்கு வயசு ஐயாவுக்கு 60க்கு மேல இருக்கும் சார், புரியுதுங்க? 60 சார். 63 நாயன்மார்களுக்கு துண்டு போட்டு 64 நிக்க சொல்றேன். பரிகாரம் 63ல என்ன சார்? 63 நாயன்மார்கள் எதுக்கோ உருவாக்கிக்கிறாங்க, அப்படித்தானே? 63 மடம்னு சொல்லி கொடுமணி இருந்துச்சு, அதை அழைச்சிட்டாங்க. 63 மடம்னா 63 வயசு வந்தால் அவங்களுக்கு என்ன, 63 நாயன்மார்களை குளிக்க வச்சு, இளநீரை குளிக்க வச்சு, அதுக்கு பொட்டு சந்திரம் எல்லாம் பூஜை பண்ணி, எல்லாத்துக்கும் துண்டு கட்டி விட்டு 63 மாலை போட்டு நீங்க 64 நின்று வணங்கினீங்கன்னா 64 நாயன்மார்கள் உங்களுக்கு பார்த்தால் 64 தோஷம் நிவர்த்தியா. 64 அவங்க 64 வயசுல இந்த ஜோதிடத்தை வேகமா எடுத்து இன்னைக்கு இத்தனை பேர்த்த சேர்த்துறதுக்கு அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கு. பாத்தீங்கன்னா அவங்க ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல இருக்கலாம்ல, நான் இவ்வளவு நாள் ஜோதிடத்துக்கு உழைச்சிருக்கேன், மக்களுக்கு நிறைய சேவை பண்ணியிருக்கேன், இது எல்லாம் போய் நான் போய் இருக்கிற காசை வச்சு நான் ஏதோ ஒரு கோயில் குளத்து போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா ஜோதிடத்தை வளர்த்துருக்கிற என்ன வந்து இத்தனை மக்கள் நீங்க கூப்பிட்டு வந்துக்கிறீங்கன்னா ஒரு பெரிய மனசு தானே, சொல்லுங்க சார். இதுதான் ஒவ்வொரு குருமார்களும் ஜோதிட வகுப்பு எடுக்கிறவங்க எல்லாருமே கடவுள் தான் என்ன பொறுத்தளவு. இந்த விஷயம் ஒரு 10 பேருக்கு போய் சேராது சார், கரெக்டா இல்லையா? அவர் வயசு 63 காட்டி 64 அப்படியே பரிகாரம் எடுக்கிறான். 51 வயசா இருந்து என்ன சொல்றீங்க? சிதம்பரம் 51. சிதம்பரம் எங்க இருக்குது? சிதம்பர சக்கரம் 51. அப்ப 51 சக்கரத்துக்கு சிதம்பர கோயிலுக்கு போயிட்டு வந்தா 51 வயசு தோசை நிவர்த்தி ஆகுமா? எப்படி சார்? வயசு கலந்த கோயில் வச்சுக்கிறாங்களா இல்லையா? நீங்க 27வது நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தா நீங்க எல்லா நட்சத்திரத்தையும் சுத்த வேண்டாம், ஆனா உங்க ரேவதி நட்சத்திரத்துக்கு நீங்க போய் தானே ஆகணும் சார். 27 நட்சத்திரம் சுத்தடி பரவாயில்ல, உங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு நீங்க போய் தானே ஆகணும். இதுதான். அதனால இந்த மக்களுக்கு ஒரு நல்ல சேவைகள் இன்னமும் தொடர்ந்து வளரணும். நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயா கூப்பிட்டதுக்காக நம்ம வந்து போன் நம்பர், ஒரே நிமிஷம், அது போன் நம்பர் வந்து 96, இது ஆபீஸ் நம்பரே கொடுக்குறேன், 96 55 71 55 55. இந்த ஒரு நம்பர் போதும். 96 55 71 55 55. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் கேட்கிறாரு பாருங்க, இவ்வளவு பேசிட்டு போன் நம்பர் சொல்லுங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயத்த ஒரு டவுட் கேட்கலாம்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, இங்க பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு அது போய் சேர்ந்துச்சுன்னா இவர்கிட்டையும் ஒரு ஜாதகம் பார்த்து நம்மளுடைய கஷ்டத்தை தீர்த்துக்கணும்னு ஒரு கிளைண்ட் வரும். அந்த கிளைண்ட வழிகாட்டி கொடுத்தது நம்ம சாமிஜி ஐயா தானே சார், புரியுதுங்களா? இதாங்க சார், நாம ஒரு திருவள்ளுவர் குலத்துல பிறந்து 13 வயசுல ஜோதிடத்துக்கு வந்து ஐயா கூட பயணிச்சு இன்னைக்கு 23 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து நிக்க போது நாங்க இப்படி நிற்போமான்னு நாங்க அன்னைக்கு நினைக்கல, ஆனா கடவுளை நான் செய்தி வச்சிருச்சு. கரெக்டா இல்லைங்களா ஐயா சார்? இந்த இடத்துல அப்ப ஐயா எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லுவேன் என்று சொல்லி 69 அன்னதானத்துக்கு ஏதோ நம்ம தர்மம் பண்ணோம். இதுவும் 70வது அன்னதானமா ஏற்றுக்கொண்டு என்னால முடிஞ்ச சக்திக்கு ஐயாவுக்கு ஒரு காணிக்கையா கொடுத்துருக்கேன். அதை வாங்கி கொண்டு எல்லா மக்களும் வளமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஐயா அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். மிக அற்புதமான ஒரு சுபமாரிமுத்து மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட 2003 தான் நாங்க சந்திச்சிருக்கோம். ஒரு பணியாளர் பத்தியா சூப்பர் பாரு. கல்யாணத்துக்கு இந்த குழந்தைக்கு ஒரு பரிசு எலிக்கு ரொம்ப முக்கியங்க. செஞ்சு பாருங்க, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு. அடுத்து நம்ம பன்மணிக்குள்ள புக்கு வெளியிடணும். இப்போ புக்கு வெளியிட போறோம். ஐயா வணக்கம். இவங்க பேரு தனபாக்கியம்மா. இவங்க ஜோதிடத்துக்காகவே நிறைய சேவைகள் பண்றாங்க, அவங்களோட பயணிச்சாங்க. இந்த ஜோதிடத்துல இப்ப நிறைய ஜோதிடங்கள் கருத்துக்கள் எல்லாம் நிறைய கேட்டு நம்ம இந்த ஐயாவோட கூட்டத்துல இணைக்கணும்னு சொல்லி நான் திருப்பூர்ல இருந்து இவங்களை அழைச்சிட்டு வந்தேன். இவங்க ஒரு பரதநாட்டியத்துல வந்து பெரிய ஒரு அவார்டு வாங்கின ஒரு பாரம்பரிய குடும்பம். ஒரு 5 லட்சம் குழந்தைகளுக்கு முகத்துக்கு அம்மன் அலங்காரம் பண்ணணும். முகத்துக்கு அம்மன் அலங்காரம் பண்ணணும். அவங்க இன்னைக்கு ஜோதிடத்துல வந்து நம்ம மூலியத்துல கொஞ்சம் ஜோதிடங்கள் படிச்சு இன்னைக்கு திருச்சியில சாமஞ்சி ஐயா கூட நீங்க பயணிச்சு ஜோதிடத்தை கத்து நீங்க பெரிய லெவல்ல வரணும்னு சொல்லி ஐயா கிட்ட வந்து இதை அறிமுகப்படுத்தாங்க.
இந்த விழாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா 2014 ஒரு புக் எழுதுனேன். சில பிஸினால புக்கை வெளியிட முடியல. 12 ஆண்டுகள்